கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்போ கஷ்டம், வேதனை, துன்பம், நிந்தனை, போராட்டம், சோதனை, பணத்தேவை, வறுமை, வேலையின்மை, உடல்நலக் கோளாறு, படிப்பில் பின்னடைவு போன்ற பிரச்சனைகள் இருக்கீங்களா? இதுலேருந்து விடுபட நம்ம என்ன செய்யணும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கு. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலுக்காக விண்ணப்பம் வைத்து ஜெபம் பண்றாரு. அப்பொழுது ரெபேக்கால் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கஷ்டம், வேதனை, துன்பம், நிந்தனை, போராட்டம், சோதனை, பணத்தேவை, வறுமை, வேலையின்மை, உடல்நலக்குறைவு, படிப்பில் பின்னடைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது ஈசாக்கு ரெபேக்கால் தம்பதியினர் மாதிரி சோர்ந்து போயிடாம, விசுவாசத்துல குறைவு ஏற்படாமல் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நீண்ட நாளா நீங்க பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்காக முயற்சியும் செய்றீங்க, ஆனா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, தொடர்ந்து பின்னடைவாவே இருக்கு. அதுக்கு நம்ம யாரை போல விசுவாசமா இருக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாவீது தன்னோட சிறு வயதுல ஆடு மேய்க்கிறவரா இருக்காரு. தன்னோட ஆடுகளை சிங்கத்திடம் இருந்தும் கரடியிடம் இருந்தும் காப்பாற்றுற அளவுக்கு தைரியம் மிகுந்தவரா இருக்காரு. கடவுள் மேல கொண்ட விசுவாசத்தின் காரணமாக யுத்தத்துல தன்னை விட வலிமையான அரக்கன் கோலியாத்தை சிறிய கல்லெறிந்து ஜெயிக்கிறார். அதனால அவர் ராஜாவா உயர்த்தப்படுகிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தாவீதை போல நம்மளும் விசுவாசம் உடையவர்களா இருந்தா நம்மளையும் கர்த்தர் மேன்மேலும் உயர்த்துவார். வாழ்க்கை மிகவும் போராட்டம் நிறைந்ததா இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். யோபு குற்றமற்றவராகவும் நேர்மையானவராகவும் கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறவருமா இருந்தார். அவருக்கு மிகுந்த செல்வமும் மரியாதையும் இருந்துச்சு. அவருக்கு 7 மகன்கள் 3 மகள்கள் இருந்தாங்க. 1000 மிருகங்களும் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 மாடுகளும் 500 கழுதைகளும் வேலைக்காரர்களும் அவங்களுக்கு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு பிசாசானவன் தேவனிடத்துல போய் சொல்றான், யோபுக்கு நீங்க சகலவித ஆசீர்வாதங்கள் கொடுத்தனாலதான் அவன் தீமையை விட்டு விலகி உங்களுக்கு பயந்து நடக்கிறான். நீங்க அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து போடுவீங்களானா அவன் அவங்கள தூஷித்து சபிப்பான்னு பிசாசு தேவனிடத்துல சொல்லுது. அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு, நீ அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துரு, ஆனா ஜீவனை மட்டும் விட்டுருன்றாரு. ஒரே நாள் அவனுக்கு உண்டான ஆடு மாடு ஒட்டகம் மிருகம் கழுதை எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது. வேலைக்காரர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படுறாங்க. அவரோட பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போறாங்க. அப்போ யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. பிசாசானவன் ஆண்டவர் இடத்துல போய் சொல்றான், உங்க கையை நீட்டி அவன் மாம்சம் எலும்புகளை தொடுங்க அப்படின்றான். தேவன் சொல்றாரு, அவன் ஜீவனை மட்டும் விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு. பிசாசானவன் அவன் உடல் ஆரோக்கியத்தை எடுத்து போடுகிறான். அவன் உடல் முழுக்க கொப்பளங்கள் ஏற்படுது. அப்பொழுது அவனோட மனைவி சொல்றாரு, தேவனை தூசிச்சு உங்க ஜீவனை விட்டு விடுங்க அப்படின்றாரு. அதற்கு தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தர் கையால நன்மையை அனுபவிச்சு நம்ம தீமையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருக்கு ஆறுதல் கூறுறதுக்கு 3 நண்பர்கள் வராங்க. அவங்க கூட அவனுக்கு ஆறுதல் கூறாம, இவன் மறைமுகமா ஏதாவது பாவம் செய்திருப்பான், அதுக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. யோபு அந்த நிலைமையில கூட ஆண்டவரை தூஷிக்காம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கையில் நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டும்னு சொல்றனால கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு அவருக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் இரட்டத்தனையாக கொடுக்கிறார். நீங்க ஏதாவது சோதனையில இருக்கீங்களா? யோபு மாதிரி உங்க விசுவாசத்தை கைவிடாம தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. யோபுக்கு மாதிரி உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததா இருக்கா? நீங்க யோபுவை போலையும் ஈசாக்கு போலையும் தாவீதை போலையும் விசுவாசமா ஜெபம் செய்தா இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கடவுள் நம்மளை உயர்த்துவார்.